கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் தூங்க போவதற்கு முன்பாக நல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணுங்க. உங்கள் தூக்கம் ரொம்ப இன்பமாக இருக்கும். வசனத்தை தியானித்து விசுவாசித்து அறிக்கை செய்து மனதை நிரப்பும் போது, மனதை வார்த்தையால் ஃபுல்லாக வைத்திருக்கும் போது என்ன பெரிய நன்மை தெரியுமா? இதை சொல்லுது, பெரிய மாணவனே, உன் ஆத்மா உன் மனது வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், எல்லாவற்றிலும் வாழ்வான். குடும்பத்தில், பொருளாதாரத்தில், உடல் ஆரோக்கியத்தில், எதிர்காலத்தில், நீங்கள் திருமணமானவர்களா, உங்களுடைய திருமணத்தில், எல்லாவற்றிலும் வாழ்வு. இதுதான் கர்த்தருடைய சித்தம். அதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வெப்பன், ஒரு பெரிய ஆயுதம் தான் அவருடைய வார்த்தை. இதை வைத்து நம்முடைய மனதை நிரப்பும் போது, மனது தைரியமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, சந்தோஷமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, எப்படி அதை நாம் டியூன் பண்ணுறோமோ மனதை, அப்படி தான் வாழ்க்கையும் இருக்கும். அதனால் நீதிமொழிகளில் படிக்கிறோம் 23:7 ஒரு மனிதனுடைய நினைவுகள் எப்படி அவன் அப்படியே இருக்கிறான். அதனால தான் உலகத்தில் வர நியூஸ், இந்த செய்தி, இது அதுன்ட்டு எல்லா தீமையும் உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள இறக்கிட்டோம்னா வாழ்க்கை நெகட்டிவாகவே போயிடும். ஆனால் இதுவே கர்த்தருடைய வார்த்தை வைத்து நிரப்புங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் தூக்கம் இன்பமாக இருக்கும், நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ.